Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான ரெண்டு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு கார பொரி பார்க்க போறோம். இன்னொரு ரெசிபி பாத்தீங்கன்னா மசாலா பொரி பார்க்க போறோம். இந்த ரெண்டையுமே நம்ம பொரிய பேஸா வச்சு தான் பண்ண போறோம். ரொம்பவே சுலபமா 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ள உங்க மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கார பொரி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு pan வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் நிறைய இருக்கேன்னு பார்க்காதீங்க. பொரி நம்ம கலந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். ஒரு 5 பூண்டு பல் தோலோட நசுக்கி சேர்த்துருக்கிறேன். அப்போதான் நமக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். வேர்க்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது வறுக்காத வேர்க்கடலை. எண்ணெயில் அதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸ்டவ் சிம்ல வச்சே நீங்க வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துருங்க. சிம்ல வச்சு வறுத்தாதான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பா கிடைக்கும். இதை ஓரளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கும், அதனால நீங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப மைல்டா வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ 1/2 கப் பொரி சேர்த்துக்கிறேன். பொரி சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வறுத்துருங்க. பொரி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். மசாலா எல்லாம் பொரியில் எல்லா பக்கமும் கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு பொரியை நல்லா வறுத்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு சிம்ல வச்சு இதை நல்லா வறுத்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு பொரி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பொரியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளுடைய கார பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, கிறிஸ்பாகவே இருக்கும். இந்த கார பொரியை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்நாக் பார்க்க போகிறோம்னா, இதே காரப்பொரி வச்சு எப்படி மசாலா பொரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம செஞ்ச காரப்பொரி 1 கப் எடுத்துக்கோங்க. காரப்பொரி 1 கப் அப்படின்னா துருவிய கேரட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய வெங்காயம், தக்காளி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தேவைன்னா பீட்ரூட் துருவல் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அது அப்படியே கலர் மாறிடும். ஸோ நான் கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம், லைட்டாக புழிஞ்சா போதும். கரம் மசாலா இது ஒரு
ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்குற அளவுக்கு அதே டேஸ்ட் இருக்கும் இந்த மசாலா பொரி. இந்த மசாலா பொரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்ச உடனே 5 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்டுடும். ஏன்னா இதில் வெங்காயம், கேரட், தக்காளி எல்லாம் சேர்க்கறனால பொரி சீக்கிரமாக ஊறிடும். அதனால் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சாப்பிட்டுடும். ஆனால் காரப்பொரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 20 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 ஸ்நாக்கையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.